சிஎம் விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு வரும்போது அதிமுக 2 பிரிஞ்சாங்க. ஒரு அணி 25 பேர் விஜய் அவர்களுக்கு ஆதரித்தாங்க. இன்னொரு 22 பேர் இபிஎஸ் அவர்களுடைய அணியில் விஜய்க்கு எதிராக அவங்க வாக்களித்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த 25 பேரும் நமக்கு போதுமான எண்ணிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்போ கட்சி தாவல் தடை சட்டம் நம்ம மேலே பாயலாம், கொரோனா உத்தரவை நம்ம மதிக்கலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்போ 21 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இபிஎஸ் கிட்ட போய் நாங்கள்லாம் உங்காலு தான், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு, முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இபிஎஸ் அதுக்குள்ளே நடவடிக்கைலாம் எடுக்க தயாராகிட்டார். பட் இப்போ இபிஎஸ்ஸே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை இவங்களை நீங்கள் மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் சபாநாயகரும் இன்றைக்கி ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எந்த நடவடிக்கையும் இல்லை. பட் இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, மீதமுள்ள 4 பேர் சிஎம் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாங்க. அவங்களுடைய ஹோப்ஃபுல், அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, எப்படியும் மீண்டும் அங்கே ஒரு இடைத்தேர்தல் வரும், அப்போ விசில் சின்னத்தில் நாமளே களத்தில் இறங்கி டைரெக்டாக தாவைக்கால சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்லியிருக்கார். ஸோ முதல்ல இந்த 21 பேர் தகுதி நீக்கம் கிடையாதுன்னு சபாநாயகர் சொல்லியிருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்னார் அதை பற்றிங்கிறத பார்த்துருவோம். ஷூர் காயத்ரி. அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறிய 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ட்விஸ்ட் பார்ட் அது என்ன? ஆமாம், இப்போ அந்த 4 பேர் பாருங்கள், அந்த 4 பேர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஒருவேளை நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து மறுபடியும் இப்போ தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு போட்டிருக்காங்க இந்த 4 பேரும். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வரும்போது எங்களை கேட்காம எந்த தீர்ப்பும் கொடுத்துடாதீங்க, முடிவு எடுத்துருக்காதீங்க, நாங்களும் இருக்கோம் அதில், எங்களையும் கேளுங்கன்னு சொல்லி ஒரு கேவியட் மனு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அடைஞ்சிருக்கு. அதே போல் இந்த சட்ட விதிகளின்படி இந்த 4 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியுமே சபாநாயகர் கொடுத்துருக்கிறாரு. இந்த 4 பேர் பற்றி அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் பார்த்துடலாம். 25 பேர் 21 பேருக்கு பிறகு எஞ்சி இருக்கிற 4 பேர்களை பற்றி தகுதி நீக்கம் செய்ய கோரி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.